அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்டோபர் 8, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாலத்தீவுக்கு முதலீடு உதவும் நாடு இந்தியா. பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. ரூபே சேவை புதிய விமான ஓடுதளம் தொடக்கம். மாலத்தீவில் ரூபே அட்டை வாயிலான பரிவர்த்தனை சேவை மற்றும் ஹனிமாது விமான நிலையத்தில் இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்ட புதிய விமான ஓடுதளம் ஆகியவற்றை பிரதமர் மோடி அதிபர் மூபிஸும் கூட்டாக தொடங்கி வைத்திருன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரூபாய் 6,359 கோடி கடன் உதவியும் தெரிவிச்சிருக்காங்க. 5 ஒப்பந்தங்கள் கையொப்பம்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு. 2 அமெரிக்கர்களுக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு. மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த விக்டர் ஆம்ப்ரோஸ் 71 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரி ரூகூன் 70 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித உடலில் மரபணு செயல்பாடுகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை அறிவதற்கு அடிப்படையான மைக்ரோ RNA என்ற மூலக்கூறை கண்டுபிடித்ததற்காக இவர்கள் இந்த உயரிய நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் என்னென்னதுக்கு நோபல் பரிசு கொடுப்பாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து கெமிஸ்ட்ரி, அப்புறம் அமைதிக்கான நோபல் பரிசு ஒன்று வரும், நம்ம நோட் பண்ணிக்கலாம். அந்த நகராட்சி நிர்வாகத்துறை காலியிடங்கள் நேர்முக தேர்வுகளுக்கு அரசு அறிவுறுத்தல்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த நகராட்சி நிர்வாகத்துறை காலியிடங்கள் நடக்கவுள்ள நேர்முக தேர்வை எதிர்கொள்வோருக்கு அறிவுறுத்தலை அரசு வழங்கியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அது நம்ம இதில் டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன், எடுத்து வாசிச்சுக்கோங்க. அதாவது இந்த இன்டர்வியூ டேட்டில் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் இருந்தால் அவங்க மட்டும் தெரிவித்தா அவங்களுக்கு நாங்கள் மாற்றி கொடுக்குறோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக எலாபரேட்டாக அந்த இமேஜ் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை இது சம்மந்தமாக இன்டர்வியூ வந்திருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது அந்த இமேஜ். நீங்கள் அந்த திருக்குறள் என்னென்னு பார்ப்போம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றி எண்ண வேண்டும், உயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அப்படின்னு ஊக்கமடம் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநா விருது முதல்வர் வாழ்த்துன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநா அமைப்பு விருது அறிவித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ரூபாய் 16,800 கோடி முதலீட்டில் இந்தியா UAE இடையே உணவு வழித்தடம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்காரு. இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் UAE இடையே $2 பில்லியன், அதாவது சுமார் 16,800 கோடி முதலீட்டில் உணவு வழித்தடம் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இந்தியா UAE உயர்நிலை பணிக்குழுவில் 12வது கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புதிய ஏவுகலன் மாதிரி விரைவில் அறிமுகம். விண்வெளி நிலையம் அமைப்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்த தலைமுறை ஏவுகலன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச்சிங் வெஹிக்கிள்னு நினைக்கிறேன். NGLV நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச்சிங் வெஹிக்கிள் தான். மேம்பாட்டுக்கான மாதிரி விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் திங்கட்கிழமை தெரிவித்தார். அதே மாதிரி NGLV என்னும் புதிய ஏவுகலன் மேம்படுத்த மத்திய அமைச்சரவை கடந்த மாதம் ஒப்பந்தம் அளித்தது. இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைப்பதற்கும் 2040ஆம் ஆண்டுக்குள் இந்தியா விண்வெளி வீரர்கள் நிலவில் தர இறங்குவதற்கான திறனை வளர்ப்பதற்கும் இது ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இருக்கும்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக கண்கவர் அம்சங்களுடன் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இது எங்கன்னா சென்னையில். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அன்னன்னைக்கு நியூஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருக்கணும்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.